வணக்கம் ஸ்பாட்டன்ஸ், வெல்கம் டு கோஸ்ட் ஆஃப் கேமிங். சொன்ன மாதிரி ஹரிசான் ஃபர்பிடன் வெஸ்ட், அதாவது ஹரிசான் சீரிஸ் இந்த மாதத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஹரிசான் ஜீரோ டான்ற ஃபஸ்ட்டு கேம் ஒருவேளை நீங்கள் பார்க்காதாலாம் இருந்தால் உங்களுக்காகவே நான் கதை விளக்கம்னு ஒரு எபிசோட் போட்டிருக்கேன் 31ஆம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ப்ளே ஆச்சு, நான் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அந்த இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. Through a lifetime spent in the pursuit of knowledge, one question consumed me. How did our world come to be? The old ones perished 1,000 years ago, triggering the extinction of all life. She showed me how it was reborn. A little outcast girl, ignorant of her own importance. Through her, I learned that life was only saved through a technological miracle. Zero Dawn. A terraforming system composed of 9 subordinate functions, each playing its part to reshape Earth from a barren rock to a lush landscape. Tended and protected by the machines. And with her, I learned the deepest secret of them all. The secret of her birth. That she is a clone of Elizabeth Sobek, Zero Dawn's creator. Born to prevent a new extinction. Driven by Hades, a malevolent AI. Given sentience by a mysterious signal of unknown origin. And with a little help from me, she prevailed in a great battle at the city of Meridian, becoming a champion for all humankind. But as useful as she has been, now I must leave her behind. For as she strives to put right what Hades sundered, I have made a new discovery. One that heralds both destruction and opportunity. ஓகே, அந்த வீடியோவில் பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டோட கதை விளக்கத்தான் சுருக்கமாக போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே ஜீரோ டானோட கதை விளக்கம் போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ கேமுக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு உட்காந்தோம். இன்னும் எத்தனை டிஃபிகல்ட்டி இருக்குது? நார்மல் போவோம். நம்ம எதுக்கு ஈஸி போயிருக்கோம். எக்ஸ்ப்ளோரர் கைடட் என்ன பண்ணலாம்? ஹரிசானோட வேர்ல்டு ஏற்கனவே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஃபஸ்ட் பார்ட்லான்றனால. அதனால் கைடட்லாம் வேணாம், நம்ம எக்ஸ்ப்ளோரரே போவோம் டேரெக்டாக. அந்தளவுக்கு அதை தெரியாமல் போகுது எனக்கு. எக்ஸ்ப்ளோரர் போயிடுவோம். நம்மளே தேடி கண்டுபிடிப்போம். எதுக்கு இவன் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளை? பா, கிராஃபிக்ஸ் எல்லாம் கூட்டிட்டாங்க முதல்ல பார்த்தாலே தெரியுது. இவன் நம்ம பையன், இந்த டைனோசரு. அவனை அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் அடித்து கண்ட்ரோல் எடுத்து அவனை வச்சு சண்டோட விட்டுருவேன். முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எப்போ வேர்ல்டு கிராஃபிக்ஸ் பயங்கரமாக, என்வாயன்மெண்ட் கிராஃபிக்ஸ் பயங்கரமாக ஏற்றிட்டானுங்க. நிறையா ஓப்பன் வேர்ல்டுக்கு போடுவோம். எதுனா புதுசாக இருக்குமோ சர்ஃப் கலரில். நம்மளால வந்துருச்சு. நேரம் போய்கிட்டே இருக்கு. எலிசபெத், ஓ பூமி அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. மக்கள்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள்ல பசியிலே வாட ஆரம்பிச்சிருவாங்க. All because of a terraforming system that's spiraling out of control. And only I can fix it. Only I have your genetic code. எனக்கு உன்னோட ஜெனடிக் கொடுங்க, என்னால மட்டும் தான் சரி பண்ண முடியும் எலிசபெத். இன்னும் கொஞ்சம் விட்டா நம்ம சரி பண்ண முடியாத அளவுக்கு தாண்டி நம்ம கையை விட்டு போயிடும் அப்படின்றா. பல மாதங்களா நான் எனக்கு தேவையான தேடிட்டு இருக்கேன். கயாவோட பேக்கப். ஓ, but every time I think I have a lead, நான் எப்பப்பெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேனோ
ஆனால் அப்போ அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுது அப்படின்றா. ஓ அக்கா அந்த கேமுக்கு அப்புறம் பல மாசமா பேக்கப் தேடிட்டு இருக்கு போல. And every night, I have the same அப்புறம் dream. ஒவ்வொரு இரவும் எனக்கு ஒரே ட்ரீம் தான் வருது. என்ன கனவுக்கா? நானா இல்லையா அக்கா எங்கேயோ நிற்குது. I'm walking under a brilliant night sky. இன்னும் அட்டாக் Through a ஆயிடுனா field of flowers. And when I arrive at the center, நான் அந்த இடத்துல மையப்பகுதிக்கு வரப்போகும்போது I see you, நம்ம Elizabeth, அம்மாக்காக நான் உன்னை பார்க்குறேன் எலிசபெத். அலாயோட அம்மா அவங்க தான். waiting for me. அம்மானா என்ன? Even though you've been dead அவங்களோட for ஜெனடிக்ஸ் எடுத்து 1,000 தான் years. நம்மளை உருவாக்கியிருக்கோம் அந்த AI. You're the closest person I've ever had to a mother. எனக்கு அம்மான்ற பதவிக்கு நெருக்கி இருந்தது நீங்கள். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எண்டில் வந்து இவ்வளோ டெட் பாடி கிடக்கும். அது கையில் இந்த இதை வச்சுருப்பான். And for a அவர்கிட்ட நம்ம moment, எடுப்போம். I feel whole. ம் ஐயோ But it never lasts. இதே கனவு அக்கா திருப்பி வந்துட்டு இருக்குன்றா நம்மளால. பிளைட்னா அந்த ரெட் கலர்ல ஏதோ பூ மாதிரி வருது, அதான் பிளைட் போல. ஐயோ பிடிச்சிருச்சு காலை. கனவோ மறந்துட்டேன். நான் அப்படியே கேம் நம்ம கையில் கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். I'm always left alone. இதுதான் எலிசபெத் கையிலேருந்து எடுத்த நெக்லஸ். அவள் கையில் வச்ச அவள் டெட் பாடி அங்கே இருக்கும். அவள் டெட் பாடியை பார்த்துட்டு நம்ம அவட்ட இருந்து அந்த நெக்லஸ் This world is your legacy, Elizabeth. I won't let it உலகம் slip உன்னோட away. லெகசி. அதை கண்டிப்பாக நான் இது அழிய விட Below மாட்டேன். is my only remaining lead. My last hope to find the backup. இந்த மலைக்கு இருக்க ஒரு இடம் I'll do மட்டும்தான் whatever it takes to get it. என்னோட கடைசி லீடு. அதில் கண்டிப்பாக பேக்கப் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக அதை பண்ண பார்க்குறேன் அப்படின்றா. பேக்கப் ஏய் யாரா அது? வாக்கா சண்டைக்கு வாக்கா சண்டைக்கு வாங்க. ஏய் நம்ம பையன் வாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வருவான வார் நம்ம பையன். Varl? அதான் வாரல் அவன் பேரே If it வாரல். isn't Aloy, the savior of Meridian. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதடா தம்பி. You know I hate being called that stuff. Well, Mama. consider it a punishment for running out on us the very same night we beat Hades. I grew up an outcast. Remember, I'm not much for parties. Yeah, நான் அவுட் கேஸ்டா எனக்கு பெருசா பார்ட்டிஸ்லாம் that one பிடிக்காது was ப்ரோ in your அப்படினா. honor. Just saying. So, what are we doing? Must be urgent since you left so fast. நீ அவ்வளவுமா ஓடுனா கண்டிப்பா ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கு. என்ன Delving பண்ணிட்டு into இருக்க? ancient ruins? ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ்குள்ள சும்மா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்றேன். Or maybe it has something to do with the blight. இல்லைன்னா அந்த Both, பிளைட்னால எதுவும் actually, காரணமா வந்திருக்கியா? but, பிளைட்டை காரணமா வச்சு எதுவும் வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறான். I should. Oh, no. ரெண்டுமே தான் நான் I've been போகணும். dragging you a long way. இல்ல நான் உன்னை ரொம்ப நாளா தேடிட்டு After இருக்கேன். everything you've done to help Lenora and my family, I swore an oath to help you, no matter what. You're stuck with me now. நீ நோராவை காப்பாத்திருக்க, எங்க ஃபேமிலி நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் உன் கூட தான் இருப்பேன், போக மாட்டேன் அப்படின்றான். இவன் வேற வந்து உயிரை வாங்குறான்னு நினைக்கிறாளோ? Okay, but if you're going to come with me, you'll need to be able to see what I see. ஓ அவனுக்கு ஒரு ஃபோக்கஸா? ஆமாங்க, A நீ என் கூட focus? வரப்போனா நான் பார்க்கறத நீயும் பார்க்கணும் தான் அப்படின்றா. Never thought I'd get your second sight. அவனுக்கு I'll give தெரிஞ்சிருக்கு. you another one later and show you how to back நான் up உனக்கு your இன்னொன்று data. தரேன். Data? எப்படி பேக்கப் பண்ற டேட்டா பேக்கப் பண்ணுறது Information தரேன். on the device. We've got a lot to இது அவனுக்கு cover. ஒண்ணுமே தெரியாது. I'll have to explain everything as we go. ஓகே நம்மாலே போற உள்ள சொல்றேன்டா வாடா அப்படின்னு. அவனே You ஆடு like பாக்குறியா this all பாங்க. the time? Since I was a Daily. little girl. எப்போ இப்படிதான் எல்லாத்தையும் பாப்பியா? நான் சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற. அவனுக்கு அது புதுசு. ஏன்னா அவன் இது வரைக்கும் ஃபோக்கஸ் யூஸ் பண்ணதில்லை. நம்மளை தவிர வேற நோரா இருக்க எவனுமே ஃபோக்கஸ் யூஸ் பண்ணதில்லை. நம்ம தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த ஷேடோ கார்ஜா ஒரு குரூப் இருந்தாங்க, எனிமி குரூப் அவங்க. ஓகே கேம் இப்போ நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன். அந்தாக்கில் ரூயின்ஸு ஏதோ ஸ்பேஸ் ஷிப்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்க. ஸ்பேஸ் ஷிப்னா என்ன, ராக்கெட்டு இந்த மாதிரி விண்வெளிக்கு போகிறது. அதான் கடைசி ரூயின் நம்ம தேட போகிறோம்னு நினைக்கிறேன்.
இன்னும் இப்போயும் நம்ம கண்ட்ரோல் தர மாட்டாங்க ஃபுல்லாக வீடியோலேயே போயிருந்தோம் அதுக்கு. All right, I got a couple of scrapes on the way here. We should find some medicinal plants. Stock up. ஓ வரவள 2 அடி it's வாங்கியிருக்கேன். time for your first lesson with the focus. Sounds good. அதாவது என்ன சொல்ல கேம் நமக்கு ஃபோக்கஸ் வச்சு லெசன் தர போகிறாங்க போல். நான் லைட்டாக ஃபார்வர்டு போட்டு விட்றேன். மெடிக்கல் ஸ்கை ரஷ் அதாவது மெடிக்கல் The focus helps you see the ones we need. There, those types பார்த்தீங்கன்னா லைட்டாக டக்குன்னு ஒரு ஃபார்வர்டை போட்டு விட்றேன். ஏன்னா அந்த மெடிசனை கலெக்ட் பண்ணுறது செய்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமில் டுட்டோரியல் கண்டென்ட்டு, அதனால் ஒரு ஃபார்வர்டை போட்டு விட்ருவோம். Hurry, we should keep going. அதாவது முக்கியமாக அந்த ப்ளூபெரிஸ் மாதிரி எடுக்கிறோம்ல அது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசின். நம்ம எப்பப்பெல்லாம் அடி வாங்குறோமோ ஹெல்த்து போகிறதுக்கு ஹெல்த்துக்கு யூஸ் ஆகும் அது. ஓகே கலெக்ட் பண்ணியாச்சு தேவையானது பூரா. அதே மாதிரி நம்ம ஃபோக்கஸ் யூஸ் பண்ணோம்னா பக்கத்தில் எங்கெங்கே செடி இருக்குது என்னென்ன இருக்குன்னு நம்ம காமிக்கும். ப்ளஸ் X2 ஃபார்வர்டு. ஓகே ஏய் எக்ஸாம் இந்த பிளைட் இதுதாங்க பிரச்சனைன்னு சொல்லி ட்ரெயிலரில் காமிச்சானுங்க. ஐயோ இதுக்கு எது முடியுமா? The blight's infecting all the plants. ஓ It's changing them. பிளைட் வந்து எல்லா செடிகளை இன்ஃபைட் பண்ணுறோம்லாமா அதுங்களை மாற்றுதுங்க We அப்படின்ற have to fix it. அதை மோந்து பார்த்தாலே நம்ம இருந்தோமே. ஓ அதை ஃபிக்ஸ் பண்ண தான் போகிறோம். ஓகேக்கா வா Those பார்த்து. ruins. That's where we need to go. ஓ அந்த ரூயின்ஸ் அந்த பில்டிங் தான் போகணும். அங்கே இருக்குப்பாங்க அதான் இல்லை பக்கத்தில் இருக்க கொடையாந்துலையே ஏகப்பட்டபடி எனக்கு கீழே What தெரியும். are we after ஏகப்பட்டபடியா exactly? The back இப்படி கீழே குதிச்சிடலாம். Well, லெஃப்ட்டில் போனால் ஒரு பாதை வருது. ரைட்டில் ஒரு பாதை வருது. ரைட்டில் போகிறது தான் ரொம்ப ஈஸியாக நினைக்கிறேன். நிறையா கயர் இருக்கு. ஐயோ நல்ல வேலை விட்டுட்டு நினச்சேன். உண்மையை சொல்லாங்க ஊதிக்கு நினச்சேன். can fix the world. Sounds complicated. வார்லுக்கு ஏன்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக சொல்லி தந்து கொடுத்துருக்கா. I don't கயிறை know what these பிடிக்கலாம் பார்த்தேன் ropes கயிறை are, பிடிக்க but முடியல. we can use the Really line to slide big, down. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்மளை கொல்ல வந்த ஹேடிஸை மட்டும் தான் நம்ம போட்டு தள்ளியிருக்கோம். Yeah. ஆனால் இன்னொரு வேலை என்னென்னா ஏஐ அந்த கயா இருக்குல்ல நம்மளோட இயற்கை வளங்களை வளர்த்தது அந்த கயாவை ஒரு ஏஐ அந்த ஏஐ நம்ம வந்து Light. திருப்பி ரீஸ்டோர் பண்ணணும். நம்ம ரீஸ்டோரே பண்ணல. ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஹேடிஸை கொண்டு வந்து முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேமில் அவன் தேடி போகிறது அந்த ஏஐ தான். அதை கண்டுபிடிச்சி அதை பேக்கப் எடுத்து திருப்பி அதை ரீஸ்டோர் பண்ணுறது தான் நம்ம ஆளோட வேலை. எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பார்ட் ஃபுல்லாக ஏஐ பில் எடுக்கிறது தான் போல. ஏய் என்ன எந்த எறும்பு இருந்த எக்ஸாம் இந்த பிளைட் திருப்பி பார்க்கணுமா? எப்பா ஏய் எனக்கா பாய்சன் டேமேஜ் வாங்குற செத்துற போற. எந்திரி I'll take your word for it. எந்திரி. எப்பா தொட்டா பிசு பிசுன்னு இருக்குன்றான். அவன் தெளிவாக தொடாமல் எஸ் ஆகிட்டான் பாரு. என்ன இப்படி பாய்சன் டேமேஜ் வாங்குறா? அப்போ அந்த ரெட்டை பார்த்தாலும் நம்ம பக்கத்தில் நிற்கக்கூடாது போலங்க. அங்கே வாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்த ஒருத்தன் என்னமோ ஒரு ஹாக்ஸ்ன்னு வரும் பேர் மறந்துட்டேன். கிரிண்ட் ஹாக்ஸ். And there they go. இந்த கிரிண்ட் ஹாக்ஸ் என்ன பண்ணுவோம் ஏதாவது இப்போ நல்லா டேமேஜ் ஆகும் பில்டி மிஷின் கீழே கிடந்துச்சு செத்து கிடந்துச்சுன்னா நல்ல பாட்டை அப்புறம் ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. கிரிண்ட் ஹாக்ஸ் ரொம்ப மோசமானவங்க. நம்ம டக்குன்னு லூட் அடிக்காட்டி அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நல்ல பாட்டை பூரா. ஓகே டச்சு பேடில் ஸ்வைப் பண்ணோம்னா நம்மளோட கரண்ட் கொஸ்டோட அப்ஜெக்டிவ்ஸ் தெரியும். இதெல்லாம் தெரியும். ஓ அது போக அச்சுடி தெரியும்டே. ஆக்சுவலி என்ன பாத்ரூமா இருங்க வரேன். இந்த கடவுளை வர மாட்டேங்குது. ஓ இந்த வந்துருச்சு. ஹெல்த் இதெல்லாம் சைடில் இருக்குது. மேலே எக்ஸ்பிக்குரியது 1000 எக்ஸ்பி எடுத்தோம்னா ஒரு லெவல் கிடச்சி நமக்கு ஒரு ஸ்கில் பாயிண்ட் கிடைக்குன்னு நினைக்கிறேன். லெவலும் ஒன்று கூட்டிடலாம். நம்ம 1000 எக்ஸ்பிக்கு இன்னும் ஒன்றுமே பண்ணலையே. ஏன்னா இறங்க காட்டு தானே குண்டக மாட்டா பில்டிங் பூரா. ஓகே வந்துட்டோம். A lot of arrows in that machine. அந்த மிஷினில் ஏகப்பட்ட அம்புகள் இருக்குது. நம்ம கிட்ட போய் பார்ப்போம். எப்படி அம்பு வரும்? நம்ம தானே இங்கே வந்திருக்கோம். மிஷின் வித்தியாசமாக்கி என்ன மிஷின் This இல்லையே. machine recently. யாரோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் I don't know. இந்த மிஷினை கொண்டுருக்காங்க. Craft some arrows of our own. நம்மளை தவிர யாரும் இருக்க மாட்டாங்கட்டாங்க. இப்போ என்ன ஆரோ இருக்குது. There's some ridgewood by the stream. போகிறவங்கள கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது. நம்ம சில அம்புகளை தயாரிக்கணும். ஓகே மறுபடியும் ஒரு சிப்பை போடுறேன். லைட்டாக ஃபார்வர்டை போடுறேன். ஏன்னா Craft some arrows. நம்ம எப்படி அம்புகள் தயாரிக்கிறோமோ அந்த இருக்கிற வெள்ளை வெள்ளையாக சில காஞ்சி போன விறகு மாதிரி அதை வச்சு அம்பு தயாரிப்போம். அதை நம்ம கேதர் பண்ணணும். அதாவது லூட் பண்ணுறோம். இப்போ லூட்டிங் மாதிரி அது லூட்டு தான். லூட்டிங் மாதிரி இல்லை லூட்டு. Done. Me too. Arrows ready. ஓகே 20 அம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ வேறு என்ன இருக்குது? லேடர். But can't reach it. Nothing a well-placed arrow can't knock free. நான் பார்த்துக்கிறேன். கரெக்டாக சுட்டு பிடிக்கிறேன் பாங்க. ஏய் இதுக்கெல்லாம் இதுக்கடா எனக்கு டுட்டோரியல். போங்கடா இப்போ பாடுறா. இப்போ ஐயோ 2 விட்டேனே. R2 மட்டும் ஒன்றும் L2 மெதுவாக ஒன்று மொதல் L2 சேர்த்து விட்டோம்னா போயிடும். ஓகே மேலே வந்தாச்சு. இங்கே என்ன இருக்குது? எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு. இவங்க பாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஓப்பன் வேர்டாக வச்சுக்காங்க. எங்கிட்டாலும் போகலாம் போல நம்ம.
ஃபர்ஸ்ட் பார்ட்டே அப்படிதான் இருந்துச்சு. இருக்கா அவ்வளோதான். By the goddess. What was this? இந்த இடம் என்ன இடம்? ஓ என்னவா இருந்த இடம் அப்படின்றா. The transmission எனக்கு தெரியல. அதாவது டிரான்ஸ்மிஷன் message I found. எனக்கு வந்து டிரான்ஸ்மிஷனில் எதுவுமே வரல, எதுவுமே சொல்லலை. ஆனால் இங்கே பேக்கப் இருக்க வாய்ப்பு இருக்கும் மட்டும் தான் வந்துச்சு. நம்ம உள்ள போகிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்றா. ஏய் மெடிசின் எடுத்துக்குவோம், இதே உடச்சிக்குவோம். எப்போ சண்டை வரும் நமக்கே தெரியாது, எல்லாம் காலியாக போயிடும் டக்கு டக்குன்னு. ஏய் எதுக்குடா கட்சின்னு தரீங்க? ஏய் யாரா நீ புதுசாக இருக்க? புல்லுக்குண்ணா இந்த புல்லுக்கு வந்து நம்ம நல்லா ஒழிஞ்சுக்கலாம், அதுங்களுக்கு கண்ணு தெரியாது. ஆமாப்பா நானும் பார்த்தது இல்லைப்பா. பார்த்தா வாட்சர் மாதிரி இருக்கான், பட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கானே. மண்ணுக்குள்ளேருந்து வந்தியான் பார்த்தீங்களா? How do you want to handle it? அதாவது எல்லோவில் வந்து அந்த மிஷின் அலர்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டா. மிஷினை வந்து நம்ம ஃபோக்கஸாக ஸ்கேன் பண்ணி அங்கே எந்தெந்த வழியை போகுது, என்ன ஏது, எந்த பாத் யூஸ் பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோட வீக் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மிஷினை கொள்ளு இல்லைனா உள்ள போ. மிஷினை கொள்ள ஆப்ஷனல் தான் இருந்தாலும் இப்போ வீக்னஸ் வந்து ஹீட்டு போட்டிருக்கான். பட் நம்மகிட்ட ஹீட் ஆறவே இல்லையே, நார்மல் ஆற மட்டும் தான் இருக்குது. இதுங்க கிட்ட போய் அடிச்சு பார்ப்போமா? சைலண்ட் கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்ட்டை ஏன் சைலண்ட் கில் கிடையாதுன்னு நினைக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டை சைலண்ட் கில் ஒரு ஸ்கில்லாக கொடுத்துட்டேன். அந்த ஸ்கில்லை நான் அன்லாக் பண்ணவே பாதியே முடிச்சப்போ தான் ஸ்கில்லை அன்லாக் பண்ணேன். இருக்கு வருது. ஆசம் எப்பா தயவு செஞ்சு இதே அட்வான்ஸாக கொடுத்தீங்கடா சாமியா, நல்லா இருப்பீங்கடா. ஃபஸ்ட்டு பார்ட்லாம் சைலண்ட் கில்ல பார்க்குறேன், கிடக்கு நடுவில் கிடக்கு. பாதியே முடிச்சப்போ காவசியம் முடிச்சப்போ தான் வந்துச்சு. இன்னொன்று வருதா? நான் பார்த்துக்கிறேன்ப்பா அந்த இன்னொன்று. வா 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 போடுக்கா. உண்மையிலேங்க ஃபஸ்ட்டு பார்ட்லாம் பார்க்கணுமே. லூட்டு முக்கியமாக அடிச்சுக்கணும். எப்படி ஃபோக்கஸ் தெரியுது? அவன் ஃபோக்கஸை பற்றி லேர்ன் பண்ணிட்டு ஆன மாட்டேன். ஆனால் கேம் நமக்கு எப்படி ஹண்ட் பண்ணுறது செய்யுது, எப்படி ஃபோக்கஸ் யூஸ் பண்ணுறது நம்ம கேம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களை விட்டுட்டு ஓடினதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு? நாங்கள் திருப்பி நோரா போயிட்டோம். சன்கிங் திருப்பி பில்டிங்கை சன்கிங் வந்து திருப்பி அவர் ஊரை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் வந்து ஒன்றை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வர ஆரம்பிச்சிட்டேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்ச உடனே நம்மளால் ஜெயிச்ச அன்னைக்கே பார்ட்டியை கூட அட்டன் பண்ணாமல் தப்பிச்சு ஓடி கிளம்பிட்டா அப்படின்ற மாதிரி காமிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறா என்ன ஆச்சு நான் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா திருப்பி நோரா அப்புறம் கூப்பிட்டு நாங்கள் நோரா ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். நோரா ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அதே மாதிரி சன்கிங் பார்த்தீங்கன்னா அவர் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஊர் அழிஞ்சு போச்சு, பாதி ஊர் அவங்க எல்லாம் சண்டையே போகும். ஊரை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றேன். அப்போ கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் நம்மளை தேடி அலைஞ்சு நம்மளுக்கு வந்து பிடிச்சிருக்கான். சரி வாங்க மேலே போவோம். நம்ம உண்மையிலே என்வாயன்மெண்ட்லாம் பயங்கரமாக கட்டியிருக்கானுங்க. என்ன லெஃப்டில் போகணுமா? இது சின்ன வயசுலேருந்தே ஃபோக்கஸ் வச்சுருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாம், ஒரு இடத்துல நான் ரூயினில் விழுந்தேன், அப்போ கண்டுபிடிச்சேன். இப்போ நான் பார்க்குற இடத்துல எங்கெங்கெல்லாம் ரூயினில் சிக்குதோ அப்புறம் இடத்துக்கு வச்சுக்குவேன். எக்ஸ்ட்ராவாக நமக்கு ஒரு நல்லது தானே அப்படின்றான். ஆமாம், ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ஹீலிஸ் வில்லேன் நம்ம ஃபோக்கஸ் உடச்சி போட்டுருவாங்க, ஃபோக்கஸ் இல்லாமல் பதற விட்டுருவான். அப்புறம் நம்ம பையன் அவன் யார், அந்த உடம்பு ஃபுல்லாக இதை கட்டி வச்சு ரிப்பனாக வச்சுருப்பானே சைலன்ஸ், அவன் தான் வந்து நமக்கு இன்னொரு சைலன்ஸ் இது ஃபோக்கஸ் கொடுப்பான். இந்தாப்பா என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு கொடுப்பான். நம்மளால் அந்த தெளிவாகி டோனி ஸ்டார்க் எப்படி தப்புலேருந்து கற்றுக்குவாப்புல அந்த மாதிரி கற்றுக்கிட்டு ஃபோக்கஸ் எக்ஸ்ட்ரா வச்சு காமிச்சிட்டான். ஓ அந்த ஃபார்ஜினட்ன்ற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டான் ப்ராஜெக்ட் பண்ணவங்களோட கொஞ்சம் ட்ரேடு வேலை பார்த்துருக்காங்க. பட் எப்படி இவங்களுக்கு எப்படி ஜீரோ டானோட பேக்கப் இருக்குது அப்படின்னு கேட்குறா. அதான் டெக் ட்ரேட் பண்ணவங்களாம் ஜீரோ டானை தூக்கி கொடுத்துருவானா? Access denied. Please wait here for personnel to assist you. Dr. Sobek. Okay. டாக்டர் சோபக் தான் ஜீரோ டானோட ஃபவுண்டரே. நம்ம தான் அவளோட க்ளோனு. அப்படி இருக்கும்போது அவளுக்கே அக்சஸ் டினைடா? என்னங்கடா பேசுங்க புரியலையே. இந்த மாதிரி பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா தேவையான பொருட்கள் கிடைக்கும். இதெல்லாம் வித்துடலாம். Access denied.
யாரு ஓ அவன் ட்ரை பண்ணி பார்க்குறியான் போல I guess it Varle. doesn't like me either. என்னையும் இதுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்றியான். ஜீரோ டான் உனக்கு கொடுத்துருக்காங்க அப்படி இருந்தும் உனக்கு டாக்டர் சோபாக்கு டினைட்னு வருது அக்சஸ். Should be able to pry this open. என்னால் ஓப்பன் பண்ணி நினைக்கிறேன். சூப்பரே கார்ட்டு ஹோல்டு பண்ணுறேன். என்னமோ எரியுது. ஓ ஆமாம் ஏற்கனவே மிஷின்ஸ் கொல்லப்பட்டிருந்துச்சோ. Guess someone dropped in from above. கிளைம்பிங் இருக்கு மேலே இருந்து கீழே வந்துருக்கு. மேலேயா இன்னும் மேலே எதுவுமே ஏறுற மாதிரி இல்லை. எப்படி இங்கே இருந்தாங்க என்ன ஆகும் பார்ப்போம் உள்ள. Whoever அப்போ left ஏதோ this ஒரு here குரூப் might have also வந்திருக்கானுங்க. shot those machines we found earlier. இது எப்படி போனதான் கண்டிப்பாக நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின்ஸையும் சுட்டு இருப்பாங்க. அவங்க இப்போ எங்கே இருப்பாங்க செத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதான் மேலே இருந்து கீழே வந்து கிடக்குன்றானே. ரைட்டில் தான் இருக்கான் பார்ப்போம். ஒன்றும் இல்லை இது வெறும் இதுதான். What's that? இதுதான் எடுத்துக்கிட்டே stench? இருப்போம். ஸ்ட்ரென்ச்னா வாசனையா Camp. Wiped out. முக்கா முக்கா என்ன எல்லாம் செத்து கிடக்காங்க. ஒருத்தர் கிடக்காங்க 2-3 பேர் கிடக்காங்க. Acid. That explains the smell. ஆசிடுக்கு அதனால தான் வீசுதுன்னு நினைக்கிறேன். Looks like some ஏன் அவங்களாம் யாரும் தெரியுதா ஆசிரமங்க. இவங்க எங்கெங்கெல்லாம் I should நம்ம take a அந்த look வாழை at the உடச்சு rubble போகணும். in that gap. உங்களை கொண்டது அந்த வால் வழியாக போயிருக்கனால நம்ம அதை கண்டுபிடிச்சு போகணும் அப்படின்ட்டான். அதாவது பார்த்தீங்கன்னா ஆசிரமம்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ரூயின்ஸ் இருக்கோ அங்கங்கெல்லாம் போய் உள்ள பொருள் எடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்க வேலையே பொருள் எடுத்து Brought this down as புது a பொருள் ரெடி பண்ணுறதான்னு சொல்லியிருக்கேன்ல ஃபர்ஸ்ட் If I could பார்ட்டில். dislodge some of the அதுக்காக debris, வந்திருக்கானுங்க. எவ்வளோ எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு போயிட்டாங்க. maybe I can find something to help in the camp. ஓ கேம்ப்ல நம்ம Hey, கண்டுபிடிக்கணும். over அதாவது here. ஏடா Think I got கண்டுபிடிச்சா some. நீ கண்டுபிடிச்சிட்டியா? என்னது என்னமோ இருக்கு ஏதோ புது வெப்பன் போடுங்க. It's some kind of Osram prototype, I think. ஆசிரமோட ப்ரோட்டோடைப்னு This hook நினைக்கிறேன். looks like it can latch onto things. இந்த ஊக் பார்த்தா அதுலயாவது லாட்ச் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னா. இந்த ஐயா அது திருப்பி Looks இழுக்கிறதுக்கு உதவும். broken, but maybe we can repair it. Hook it to the debris. உடஞ்சிருச்சு. And pull it ஆனா out. நம்ம அங்க இருக்க டெப்ரிஸ்ல போய் திருப்பி அதை சரி பண்ணலாம் அப்படின்றான். The focus can help us search the camp and identify anything we can use to fix the tool. அதே மாதிரி ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் ஏரியா ஸ்கேன் பண்ணி நமக்கு யூஸ்ஃபுல்லான பொருள் அதாவது செடி கொடி மரப்பட்டைகளை மட்டும் காமிக்காம நமக்கு யூஸ்ஃபுல் பொருளையும் காமிக்கும். இந்த காமிக்கிறதுல அந்த மாதிரி காமிக்கும் நமக்கு ஃபோக்கஸ். ஆசிரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹைடெக்கான ஆளுங்க. அவங்க தான் நிறையா புது இன்வென்ஷன்ஸ் பண்ணுவாங்க. நிறையா மிஷின்ஸோட பார்ட்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவானுங்க. அதனால் ஹைடெக்கான ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரம் தான். Part of a machine could help fix the gears. இந்தா அங்கே இருக்க ஐட்டத்தை எடுத்தோடனே நம்ம மிஷினை இப்போ அதை எடுத்தோமே அது என்னது ஒரு இழுக்கிற மிஷினும் அந்த லேட்சில் போடுற மிஷின் அந்த மிஷின் நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றா. ஆனால் அவங்க ட்ரெயின்லாம் பண்ணுவாங்க. அவங்க சில பேர் தான் சண்டை விடுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா மிஷின் ரெடி பண்ணுறாங்க. இது வெப்பன்ஸ் ரெடி பண்ணுறவங்க தான் ஆசிரம் பூரா. என்னடா பொருள் தேவையான பொருள் எடுத்துட்டேன்டா அப்புறம் ஏன்டா இன்னும் எனக்கு டேபிள் காமிக்க மாட்டேங்குது. இன்னும் ஏதோ பொருள் எடுக்காம விட்டேனா. அந்த அங்கே ஒன்று இருக்குங்க அதை எடுக்காமல் வந்துருக்கேன். சாச்சல் இதுக்குள்ள என்ன இருக்கு? Machine என்னக்கா ரொம்ப நேரம் எடுக்கிற? Stronger மிஷின் than கேபிள் rope. இருக்கு. All right. ரோப்போட I அது have ரொம்ப what I need ஸ்ட்ராங்காக to இருக்கும் repair the அப்படின்றான். tool, or even make something better. You could use ஓகே this நான் அந்த workbench. டூலை ரிப்பேர் பண்ணால் அதை விட இன்னும் பெட்டராக ஏதாவது புதுசாக கூட ரெடி பண்ணலாம் அப்படின்றான். ஓகே என்ன பண்ண முடியுது பார்ப்போம். ஃபுல் கேஸ்ட்ரா கண்டினியூ ஸ்டோரி. ஓ இதுக்கப்புறம் நம்மளாம் கண்டினியூ பண்ணி கண்டுபிடிக்கணும் போல். வாங்க கிராஃப்ட் பண்ணுவோம். எஸ் ஃபுல் கேஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். There. Pole caster. அவ Now to சொன்னதை test it கேட்டா on the debris. புதுசாக இவ்வளோ கண்டுபிடிச்சி இவ்வளோ பேர் வச்சுருக்கா போல். ஃபுல் கேஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகும்? யூடியூப் மேலே ஆப்ஷன் என்வாயன்மெண்ட் தட் ஹேவ். ஓ அதாவது அந்த ப்ளூ கலரில் எக்ஸாக போட்டிருக்கேன் அந்த மாதிரி பேட்டர்ன் தான். அதை நம்மளால் இந்த கையில் வச்சுருக்க அந்த ஃபுல் கேஸ்ட்டை வச்சு மேனிப்புலேட் பண்ண முடியுன்றாங்க. என்ன பண்ண முடியும் பார்ப்போம். ஹோல்டு L2 ஓகே. அடுத்து ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம். அடுத்து ஆர்ட் புஷ். ஓ நம்ம தான் ஹோல்டு பண்ணுமா? ஐயோ ஹோல்டு பண்ணு சொன்னாலும் அதை பார்த்துக்கிட்டே நான் ஹோல்டு பண்ணுறதை விட்றேன். ஹோல்டு பண்ணியே இருக்கோம். ஏய் ஆசமாக இருக்குல்ல. இந்த இங்கே ஒன்று இருக்குது. இது எவ்வளோ தூக்கி போடுவோம். இல்லை இருக்கா சூப்பர். அவ்வளோதான். Better than I thought. ஆசம் வாங்க போய் பேக்கப்பை தூக்குவோம். கையோட பேக்கப்பை Easy way out of here. I should இதை scan the பார்த்தா area. கண்டிப்பாக ஈஸியாக வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த ஏரியா ஸ்கேன் பண்ணணும். நம்ம போய்கிட்டே இருக்கணும் நிப்பாட்டாமன்ற. என்னமோ இருக்கே ஸ்கேன் த ஏரியா. What's this thing for?
அது வீடியோ கன்சோல்ப்பா. தொட்டா வீடியோ வரும். தொட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏய் அங்கே ஒரு வழி இருக்கு. I might be able to get up there. ஓ அங்கே போகலாமா? என்னடா 4-5 வழி காமிக்கிறீங்க? That ladder from here. ஓ அங்கே லேட்டர் தொட முடியாது நம்மளால. அங்கே உள்ள டோர் இருக்கு. சரி ரைட், முதல்ல நம்ம வீடியோ என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம். கன்சோல் இருக்குல்ல என்னன்னு பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே வரேன். ட்ரையாங்கிள் வந்து நான் தொட மாட்டேன்றா. இங்கே வரேன். தொட்டேன். ஏய் யாரா நீ புதுசா இருக்க? I'm Oswald Dalgard, and it is my Oswald. pleasure to introduce you to Far Zenith. அப்பா ஃபார்சின் தான் என்ன சொல்ல போறாங்க ஒரு வழியா. Forget what you think you know about us. Our truth எங்களை பத்தி என்ன தெரியுமா மறந்துடுங்க அப்படின்ற என்னடா பைத்தியக்காரா. the stars, even if you have to cross 8.6 light years of space to get there. Please proceed into the auditorium where we'll unveil our plan. பைத்தியக்காரன் ஒன்றும் சொல்ல. அதாவது என்னன்னா ஃபார்சினத்துன்றது என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பத்தி மறந்துடுங்க. உங்களோட பிளான் என்னன்னா அதாவது ஸ்பேஸ் ரிசர்ச் பண்றவங்க இவங்க அவ்வளவுதான். என்ன வர மாட்டேங்குது. டபுள்எக்ஸா? ஏய் நல்லா இருக்கே. That works. புல் கேஸ்டரை வச்சு பொருளை மட்டும் புல் பண்ண முடியாது. நம்மளே இன்னொரு இடத்துக்கு புல் பண்ணிக்கலாம் போலங்க. ஏய் Don't worry. கேம்ல I'll find you மெக்கானிசம்ஸ் another way up. அதிகமாக்கிட்டாங்க. சூப்பர்ல. அதாவது ஃபார்சினே ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சர்ஸ். அவங்ககிட்ட எப்படியோ கயாவோட பேக்கப் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த கிராபிள் பாயிண்ட் டபுள்எக்ஸ் ஓகே. ஆனால் அந்த கயா உருவாக்கின எலிசபெத்துக்கே அவங்க உள்ளே வர்றதுக்கு அனுமதி தரல. என்னன்னு தெரில. ஆனால் பேக்கப் இங்கே வாய்ப்பு இருக்குது, இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஏதோ டிரான்ஸ்மிஷனில் கிடச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அதை தேடி வந்திருக்கோம் அந்த இடத்துக்கு. ஓகே இங்கேருந்து இப்போ அங்கே தவணுமா? தவிர்மன மக்கா ரொம்ப தூரமாக்கமாக்கே. அவ்வளோதான். ஆசம். ஜஸ்ட் மிஸ் விட்டுருப்போன்னு நினச்சேன். ஏதோ ஏணி கிடந்துச்சுட்டாலே ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ஏணி நம்ம பிடிக்க முடியாதுன்னு drop the ladder for Varl. ஐயோ கீழே விட்டுட்டேன். ஓ கரெக்டாக வந்திருக்கேன். வாப்பா தம்பி மேலே வா. சின்ன பையன் Thanks. இருக்கிறது. ஐயோ பரவாயில்ல ஏணி தள்ளி விட்டோம்ல. ஏணியில் வந்துடலாம். இதில் இருக்க அந்த ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? பார்த்தா வலி இருக்கமாக இருக்கும். நம்ம ஸ்பீடாக போகணும், ஓடிக்கிட்டே இருப்போம். டபக்குன்னு அடுத்தடி வச்சா அவதாரில் எப்படி இவன் விழுவான், ஒரு அவதார் ஆன்னு விழுவான்ல அந்த மாதிரி கீழே விழுந்துடும். சரியான பொல்லமாக இருக்கும். புடி. சரி ரைட்டு, அதை பிடிக்க முடியல, நம்ம விட்டுருவோம். அதை அங்கே ஏதோ பொருள் இருக்குது பட் எடுக்க முடியாது. கட்சின் ஓடுது. பேக்கப் எடுத்துட்டோமா? கேம் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே ஆரம்பிச்சு அரை மணி நேரம் கூட ஆகலையே. ஓ ஸ்பேஸ் ரிசர்ச் அந்த ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்திருக்கோங்க. ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்சினட் தான் என்னன்னு சொல்ல போகிறான். Humans, Homo sapiens. ஆரம்பிட்டேன் வாரல. We have always pushed the boundary as explorers, pioneers, trailblazers. And now Far Zenith is taking the next leap into the future. That's why we're proud to have resurrected the Odyssey. ஓ இவங்க ஆடிசின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. Orbit. Far Zenith will actualize in less than a decade. But that's only the beginning. When the ship is complete, we will send the Odyssey and her crew where no one's gone before. அதாவது உலகம் அழிய போகும் தெரிஞ்சனால ஆடிசின்ற ஒரு ப்ராஜெக்ட் இவங்க ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட மக்களை அதை ஏற்றி அவங்க வேறு கிரகத்துக்கு போக பிளான் பண்ணியிருக்காங்க போலங்க. வேறு கிரகத்துக்கு போய் அங்கே ஹியூமனிட்டியை திருப்பி நாங்கள் பரப்பலான்ற ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஆனால் அங்கே போய் அந்த ஆடிசி அங்கே அந்த கிரகத்துக்கு போய் சேர 300 வருஷம் ஆகும். 300 வருஷம் ஆகும் அப்படின்றாங்க. ஓ அதாவது The truest form of immortality is data corrupt. The playback stops. சந்தோஷம். டேட்டா கரப்ட் ஆயிடுச்சு. ஏதோ சொல்ல வந்தேன். Between the stars? பழைய ஆளுங்க ஸ்கைக்கு போனாங்களா? நட்சத்திர நடுவில் டிராவல் பண்ணாங்களா? ஆன்றியா? Yes, sort of. ஆமாம் அப்படிதான் பண்ணாங்க. ஆனால் அந்த ஷிப் ஆடிசி அது வேற கிரகத்துக்கு போய் சேரவே இல்லை. ஓ ஏதோ தப்பாயிருச்சு, அது நடுவில் வெடிச்சிருச்சுன்றா. இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வரவே இல்லையேங்க. நம்மளால இந்த 3 மாதம் சர்ச்சில் கண்டுபிடிச்சிருப்போம். நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லவே இல்லைங்க. அப்போ அவங்க அதாவது எலிசபெத் வந்து உலகத்தை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அவங்க வேற கிரகத்துக்கு போய் எஸ்ஸா இல்லாமல் இருக்காங்க. அவங்களோட காலனிக்காக தான் எலிசபெத். ஓ அந்த கிரகத்தை ரெடி பண்ணுறதுக்காக தான் கயாவோட பேக்கப் ஒரு வேலை அவங்க கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. ஓ இன்னொரு டேட்டா இருக்குது, அதை நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்களா அப்படின்றது.
ஓ அந்த கிரகத்தை புது கிரகத்தை புதுப்பிக்க கயா யூஸ் பண்ண சொல்லி பேக்கப் கொடுத்துருப்பா போல. அந்த பேக்கப் எடுக்க வந்திருக்கோம் நம்ம. We all know the projections. Economic instability, new biocontagions, rampant AIs. இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கிற உங்களுக்கே தெரியும். Catastrophe creates unacceptable risk for the world's elite. இதே மாதிரி ஒருவேளை உலகத்திலே பெஸ்டானவங்களுக்கு Escape the inevitable. And so we reach for the stars. ஓ அந்த மாதிரி இன்னொரு பிரச்சனை நடக்க சொல்லி தான் நம்ம ஸ்டார்ஸை ரீச் பண்ண போகிறோம், நம்ம வேறு கிரகத்துக்கு போகிறோம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வேறு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான். Infrastructure to support the Odyssey's construction. இங்கே இருக்க பில்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிசியை உருவாக்குறதுக்காக பண்ணது தான். Technological advancements. அங்கே இருக்க டேட்டா சென்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேப்பிடாக வேலை செய்யும். ஏகப்பட்ட மிஷின்ஸ் நாங்கள் உருவாக்கி இது பண்ணிட்டு இருக்கோம்னு So போட்டிருக்கேன். invest and join us. Claim your berth on the Odyssey. ஓ இருக்கிற மக்கள் இதுக்கு நீங்கள் பணம் கொடுத்து செலவழிச்சிங்கன்னா உங்களை நாங்கள் ஆடிசியில் ஒரு மெம்பராக எடுத்துக்குவோம், நீங்கள் எங்களோட சேர்ந்து இந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு வேறு கிரகத்தில் தப்பிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. So everything they said back there. ஆனால் அது ஆடிசி போய் சேரல, ஆனால் அது அவங்களுக்கே தெரியாது. It was all a lie. These people only cared about saving their own skin. அவனை காப்பாற்ற தான் நினச்சிருக்கானுங்க தவிர வேறு எதுவுமே பண்ணலை அப்படின்னு. ஆமாம் அவ்வளோ அழிய போகணும்னு இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வேறு கிரகத்துக்கு போக பார்த்துருக்காங்க. பட் அது நடக்கலை, எல்லாம் இறந்துட்டாங்க. ஆனால் அவன் வந்து ஒரு டேட்டா சென்டர் இருக்குன்னு சொன்னான்ல, அந்த டேட்டா சென்டர் போய் செக் பண்ணுவோன்றா போல. அந்த சொன்ன ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருக்குன்னு அங்கே தான் போகிறோம் போல. அந்த டேட்டா சென்டரில் கண்டிப்பாக பேக்கப் அங்கே தான் இருக்கும், வா போவோன்றா. பேக்கப் தேடி தான் இப்போ இந்த கேமே ஏதாவது கயா ஏஐ பேக்கப் தேடி தான் இந்த கேமே ஃபுல்லாக. கண்டிப்பாக அங்கே தான் நம்ம ஸ்விம் பண்ணி போக முடியாது. அப்புறம் நம்ம இன்னொரு இடம் சுற்றி பார்க்கணும், வா போகலாம். ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்றைக்கி கேம் கண்டென்ட்டோட முடிச்சுக்குவோம். கண்டிப்பாக நாளைக்கு திருப்பி ஆரம்பிப்போம். இது ஃபஸ்ட்டு பார்ட்னால நமக்கு பார்த்தீங்கன்னா கேம் மெக்கானிசம்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி என்னென்னு காமிக்கிறதுலே கண்டிப்பாக கொஞ்சம் போராக கொஞ்சம் இழுத்தமாக இருக்கும். செகண்ட் பார்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் போகும். ஏன்னா நம்ம இன்னும் ஃப்ரீ ரோம் முடியலாவே, நம்மளை எங்கே போ அங்கே போகணும் தான் சொல்கிறேன். செகண்ட் பார்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு ஃப்ரீ ரோம் வரும்னு நினைக்கிறேன். ஃப்ரீ ரோம் வந்துச்சுன்னா அடுத்து அடிச்சு தூக்கிலாம் நல்லா ஜாலியாக போகும். இப்போதைக்கு அப்படி தான் போகும். ஓகே, ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேடிஸை போட்டு தள்ளிட்டோம். செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹேடிஸை போட்டு தள்ளினதோடு போகுமா, நம்ம உலகத்தை இயற்கையாக வச்சுருந்த அந்த கயா இல்லை. அதனால் இப்போ அந்த கயாவோட பேக்கப் தேடி நம்ம ஒவ்வொரு ரூயின்ஸாக அலையிறோம். அப்படி இருக்கும்போது ஃபார் ஜீனித் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறவனுங்க. அவனுங்க ஓடிசின்ற ஒரு ஷிப்பை ரெடி பண்ணி வேறு கிரகத்துக்கு போக பிளான் பண்ணுறானுங்க. அதை அசால்ட்டாக பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு, அதுக்கு ஏகப்பட்ட பில்டிங்ஸ் ரூயின்ஸ்லாம் கட்டி அந்த இடத்துல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸை போட்டு ரெடி பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கான பணத்தை மக்கள்கிட்ட வசூலிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் உலகத்தோட அழிவுலேருந்து தப்பிச்சு எங்களோட சேர்ந்து வேறு கிரகத்தில் போய் வாழணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி ரெடி பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நம்மகிட்ட ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்துச்சுன்றால அலாய், அந்த டிரான்ஸ்மிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ஜினத்திட்ட கயாவோட பேக்கப் ஒன்று இருக்குது அப்படின்னு மெசேஜ் வந்திருக்கு. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா அவங்க தான் வேறு கிரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த வேறு கிரகத்துக்கு போகிறவங்களுக்கு அங்கே இயற்கை வளங்கள் அதிகரிக்கிறதுக்காக ஒருவேளை எலிசபெத் சோகவல் நம்மளுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த கயாவோட பேக்கப் கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் ஒரு முடிவு பண்ணுறான். இதில் பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை பார்த்த எலிசபெத்துக்கே அவங்க உள்ள என்ட்ரி அக்சஸ் தரல, அக்சஸ் டினைடு வந்துருச்சு. அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் அவங்க லீடரை பற்றி ஏதோ சொல்ல வந்தேன், அதோட டேட்டா கரப்ஷன் ஆயிடுச்சு. ஓகே ஸ்பாட்டன்ஸ், இன்னைக்கான வீடியோ கண்டென்ட் அவ்வளோதான். மீண்டும் நாளை எபிசோட் 2 பார்ப்போம். மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேமில் கண்டென்ட் பிடிக்கல, ஏதாவது பிடிக்காத விஷயம், ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத விஷயம் பண்ணனா கமெண்ட்டில் போடுங்க, அதை நான் மாற்றிக்க பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும், ஹரிசான் கேம் பிளே இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் இரவு 9 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். டெய்லியும் வீடியோ இனிமேல் ராத்திரி 9 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி பிளே ஸ்டேஷன் கேம்ஸ், ஸ்டோரி கேம்ஸ், AAA கேம்ஸோட வீடியோ கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு That the strength is the strength to make a stand. Ghost of Gaming.